ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவிமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பேக் செயின் ஸ்டிச்லேயும் நம்ம பேக்கில் கொடுத்து பேக் செயின் ஸ்டிச் போடணும். அந்த ஸ்டிச் போட்டோம்னா முடிச்சு விழுகிற மாதிரி இருக்கும். இந்த இப்போ போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இதே மாதிரி தான். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் முடிச்சு போட்டுட்டு ஃப்ரேம் காடியிலேருந்து எடுத்துக்கலாம். நார்மலாக ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சு போடணும். எப்போயுமே இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடுத்தடுத்து செயின் ஸ்டிச்சுக்கு போவோம். இந்த ஸ்டிச்சில் அந்த மாதிரி போகக்கூடாது. ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு போட்டு, அதனாலே நான் உங்களுக்கு பெருசாகவே போட்டு காட்டுறேன். அந்த ஸ்டிச்சை லாக் பண்ணுற மாதிரி பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச், அதுதான் லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு மறுபடியும் அந்த பெரிய செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சு போடணும். அதுதான் பேக் செயின் ஸ்டிச். நம்ம முன்னாடி போயிட்டு பின்னாடி வரோம்ல, அதனால் இதுக்கு பேக் செயின் ஸ்டிச்சு பேர். வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு பக்கத்தில் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச், மறுபடியும் ரிட்டன் பேக்கில் வரணும். பின்னாடி அந்த பெரிய செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு போட்டு வெளியே எடுத்துடணும். இது அவுட்லைன் ஸ்டிச்சு கொடுக்குறப்ப ரொம்ப அழகாக தெரியும். இதுக்கு இடையிலே நம்ம பீட்ஸ்லாம் வச்சு கொடுக்குறப்ப நல்லா லுக்காக எடுத்து காட்டும். பாருங்கள், புரியும். புரியலைன்னா கேளுங்க. பெரிய செயின் ஸ்டிச் ரொம்ப பெருசாக எடுக்கக்கூடாது, நார்மலாக தான் போடணும். அவங்களுக்கு புரியணுன்றக்காண்டி கொஞ்சம் பெருசாகவே காட்டுறேன். அந்த பெரிய செயின் ஸ்டிச்சை லாக் பண்ணுற மாதிரி குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச், அதை எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வரணும். பேக்கில் உள்ளே ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டு மறுபடியும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டுக்கு வாங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஜூம் பண்ணி தான் காட்டியிருக்கேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எண்டு நாட்டு போட்டுட்டு இதுக்கு இடையிலே நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நார்மலாக அந்த மாதிரி த்ரெட்லேயே கொடுக்காம பீடு வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். ஒரு முடிச்சும் அதுக்கு இடையில பீடும் வர்றதுனால அது அழகாக தெரியும். பார்த்திங்கன்னா நம்ம ஓவரால் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இடையில முடிச்சா விழுந்திருக்கும். செயின்ஸ் அது நார்மலாக லூப் மாதிரி போயிட்டே இருக்கும். பேக் செயின்ஸில் நடுவில் முடிச்சு விழுந்த மாதிரி இருக்கும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் எப்படி வந்திருக்கு. அப்படி சொல்கிறத விட நம்ம நேரில் போட்டு பார்க்குறது தான் நல்லா தெரியும். த்ரெட் எடுத்துகிட்டு பேக்கில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு பெரிய ஸ்டிச், அதை லாக் பண்ணுற மாதிரி குட்டி செயின் ஸ்டிச், மறுபடியும் பேக்கில் உள்ளே போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு உள்ளேருந்து த்ரெட்டை எடுக்கிறோம்ல, இந்த இடத்துல தான் நம்ம பீட் ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீட்ஸ், பஞ்ச் பீட்ஸ் எது வேணால் கொடுக்கலாம், ஆன்டிக் பீட் அந்த மாதிரி. நான் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணி காட்டுறேன். சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம மேலே போட்ட த்ரெட்டில் நார்மலாக செயின் ஸ்டிச் போடுவோம். இதில் அப்படி போடக்கூடாது. அந்த சுகர் பீட்ஸ் லாக் பண்ணுற மாதிரி ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய செயின் ஸ்டிச் போடணும். பெரிய செயின் ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு குட்டியாக செயின் ஸ்டிச், மறுபடியும் பேக்கில் போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். பேக்கில் போயிட்டு மறுபடியும் பெருசாக இழுத்துட்டு பீடு தள்ளிடணும். பீடை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செயின் ஸ்டிச், மறுபடியும் பெரிய செயின் ஸ்டிச், அதுக்கிட்டே லாக் பண்ணுற மாதிரி குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச். வீடியோ கிளியராக வருதான்னு பார்த்து சொல்லுங்கள். இல்லைன்னா நான் மறுபடியும் கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோஸ் அனுப்புகிறப்ப நல்லா எடுத்து அனுப்புகிறேன். மறுபடியும் பேக்கில் போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம பீட் லோட் பண்ணணும்.
ஜரித்திரலேயே சுகர் பீட்ஸ் கொடுத்துருங்களா அந்தளவுக்கு தெரில. இதே நம்ம கலர் பீட்ஸ் கொடுத்துருந்தோன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். த்ரெட்டுனா அப்படியே போயிருக்கலாம். நம்ம பீட் லோட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல பீட் லோட் கொடுத்துட்டு குட்டியாக அந்த பீடை லாக் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் இதுக்கு போகணும். இப்போ பாருங்களேன், இப்படி இழுத்து நம்ம அப்படியே போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த பீடு வந்து நகரும். நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதனால் நம்ம அப்படியே போகக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த சுகர் பீட்ஸை வந்து லாக் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் கரெக்டாக பண்ணால் தான் நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இப்போ நவராது பாருங்கள். அதுக்கு தான் அந்த லாக் ஸ்டிச் அந்த இடத்துல கொடுக்குறது. மறுபடியும் பெரிய ஸ்டெயின் ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்துலேயே அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு பெரிய ஸ்டெயின் ஸ்டிச் ஏதாவது புரியலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லைன்னா ஃப்ரீ கிளாஸு தான். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு குரூப்பில் வந்து நீங்கள் டவுட் கேட்டாலும் ஓகே தான். அவ்வளோதான். சரி த்ரெட்டில் போட்டதுக்கு எண்டு நாட்டு கொடுத்துட்டு இதே இது சில்க் த்ரெட்லேயும் நம்ம போடலாம். சில்க் த்ரெட்டில் போடுறப்ப வந்து உங்களுக்கு த்ரெட்டு வந்து கட் ஆகிட்டே இருக்கும். நம்ம போட்டு போட்டு பழக பழக நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் கட் ஆகாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துட்டோன்னா கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் போடும்போதே கட் ஆகுதுன்னு சொல்லி அப்படியே விட்டுறாதீங்க. அதுக்கடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ஜரி த்ரெட்டை விட உங்களுக்கு சில்க் த்ரெட்டு தான் ரொம்ப ஈஸியாக வரும். டபுள் த்ரெட்டாக எடுக்கிறப்போ ஒரு த்ரெட்டு வரும், ஒரு த்ரெட்டு கட் ஆயிரும். சில்க் த்ரெட் வந்து பட்டு நூல் மாதிரி இருக்கிறதுனால சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்தான். நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணுறப்போ வந்து நீடில் வந்து நல்லா உள்ளே இறக்குங்க. ப்ராக்டிஸு அந்த பழகுற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு இதே தான் சேம் ஜரியில் நான் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் பெரிய செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்தில் அதை லாக் பண்ணுற மாதிரி குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச். குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் பேக்கில் போகணும். ஏற்கனவே போட்ட அந்த பெரிய செயின் ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு லாக் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச். வீடியோ நீங்கள் கவனித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நீடில் வெளியே வந்துருச்சுன்னா அந்த லூப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் விட்டு இழுத்தாலே கரெக்டாக வந்துடும். பிசுறு எதுவும் வந்துச்சுன்னா நீங்கள் பிரிச்சுட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீட் ஃபினிஷிங்கில் வரும். நம்ம ஃபஸ்ட்டு இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்பயே அதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்தால் தான் ப்ளவுஸில் போடுறப்ப ஈஸியாக வரும். இதுதான் ப்ளவுஸில் போடும்போது நம்ம ப்ளவுஸ் கலரை விட கான்ட்ராஸ்ட்டில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறப்ப நல்லா பார்வையாக எடுத்து காட்டும். ப்ளவுஸும் நல்லா நீட் ஃபினிஷிங்கில் அழகாக தெரியும். நம்ம பீட்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணோன்னா இந்த இடத்துல தான் நம்ம பீட்ஸ் கொடுக்கணும். அந்த உள்ளே போய் எடுத்துகிட்டு வரோல த்ரெட்டு அந்த இடத்துல பீட்ஸ் ஸ்டிச் பண்ணணும். இது நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நீங்களும் இதே மாதிரி போட்டு பார்த்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் இருந்தால் சொல்கிறேன். அதில் வந்து எவ்வளோ இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன ஷேப்ஸில் போகணுன்றதை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்கிறேன். நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அவ்வளோ எண் நாட்டு போட்டுட்டு பீடு இதுக்குள்ளே அதே மாதிரி ஜரியில் எப்படி ஜரியில் கொடுத்த மாதிரி இந்த சில்க் த்ரெட்லேயும் நம்ம பீட் ஸ்டிச் பண்ணலாம்.
நம்ம வந்து த்ரெட்டு கொடுக்குறப்ப, அதாவது எந்த ஸ்டிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி த்ரெட்டு எடுத்தோன்னே அப்படியே நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கன்டினியூ பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த முடிச்சு வந்து வெளியே வந்துடும் நம்ம அப்படியே போடும்போது. இப்போ போடலனாலும் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போடும்போது வெளியே வந்துடும். அதனால் எப்போ ஸ்டிச் பண்ணாலும் பின்னாடி இந்த மாதிரி பேக்கில் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்குறப்ப அந்த கீழே இருக்க முடிச்சு வந்து மேலே வராது. அதனால் நீங்கள் இதை வந்து பேக் செயின் ஸ்டிச்சுன்னு நினைக்காதீங்க. எந்த ஸ்டிச் பீடு ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை த்ரெட் ஒர்க் பண்ணாலும் சரி, பின்னாடி வந்து நம்ம ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச்சு கொடுத்து தான் போகணும். அப்போ தான் அது வந்து நீட் ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும். எல்லா இதுக்குமே இதே மாதிரி தான் போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்துடாமல் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பேக்கில் ஒரு ஸ்டிச்சு கொடுத்து தான் நம்ம போகணும். இல்லைன்னா முடிச்சு வெளியே வந்துடும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச், அந்த ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்காக அது மறுபடியும் உள்ளே பேக்கில் போயிட்டு பீடை லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியே வந்து அந்த பீடை லாக் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச். நம்ம த்ரெட்டில் வந்து பீட் லோட் பண்ணாமல் உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம அடுத்த செயின் ஸ்டிச் வந்து கன்டினியூ பண்ணுவோம். இதில் வந்து பீட் லோட் பண்ணுறதுனால அந்த பீடுக்குன்னு ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். ஏதாவது புரியலைன்னா கேளுங்க, நான் அது எப்படி புரிகிற மாதிரி மறுபடியும் சொல்கிறேன். ரிவர்ஸில் போயிட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச்சு, இந்த இடத்துல பீட் லோட் பண்ணணும். சில்க் த்ரெட் போடுறப்ப எப்பயுமே டபுள் த்ரெட்டாக தான் போடணும். மிஷின் த்ரெட் மட்டும்தான் சிங்கிள் த்ரெட்டாக யூஸ் பண்ணுவோம். நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணுறப்போ வந்து 90 டிகிரியில் பஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரேமில் இருக்கிற த்ரெட்டு வந்து உங்களுக்கு வந்து சிக்காமல் வரும். இல்லைன்னா ஃப்ரேமில் இருக்கிற த்ரெட்டும் நீடில் வந்து மாட்டிக்கிறோம், உங்களுக்கு மேலே இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு போடுறப்ப எல்லாமே அப்படி தான் வரும். இருக்க அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் நீடில் மட்டும் நல்லா 90 டிகிரியில் நேராக இருக்கிற மாதிரி உள்ளே பஞ்ச் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக த்ரெட்டு வச்சு போட்டோக்கு இப்போ பீடு வச்சு போடுறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்களேன். உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸில் எது நல்லாயிருக்கோ அதை நீங்கள் ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டிச்சஸுமே தெரியணுன்றக்கானது நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டிட்டேன். ஓவரால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.